கற்போதியாகி ஒரு குமாரனை பெறுவார் என்று சொன்ன வசனத்தின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாக வந்தார். அவர் வந்த நாட்களிலே அவரும் அற்புத அடையாளங்களை அதிகமாக செய்தார். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எலிசா அவர் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பியிருந்தான். அவர் குஷ்டரோகியை சொஸ்தப்படுத்தியிருந்தாங்க. இப்படிப்பட்ட அற்புதங்களை இயேசு கிறிஸ்து வந்தபோது அவர் செய்தார். அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், குஷ்டரோகிகளை சொஸ்தப்படுத்தினார், அவர் ஊமையரை பேச பண்ணினார், குருடருக்கு பார்வையளித்தார். இப்படி வேதம் முழுவதுமே அவருடைய அடக்கம் பண்ணபோது அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு உயிரோடு எழுந்தார் என்று ஒரு பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம்னா இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான். அதனால வேதத்தையும் அற்புத அடையாளங்களையும் பிரிக்கவே முடியாது. அது எல்லா காலங்களிலும் கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார். இதை மனிதர்கள் விசுவாசிக்கிறாங்க, விசுவாசிக்காதவங்க, இந்த 2 கூட்டமாக இந்த முழு உலகத்தையும் தேவன் பிரித்து இருக்கிறார். விசுவாசிக்கிற கூட்டம், விசுவாசிக்காத கூட்டம், அவ்வளவுதான். மனிதர்கள் எல்லாரும் அங்குதான் பிரிந்து இருக்கிறார்கள். இதில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஒரு சிலரும் தேவனை விசுவாசிக்கிறேன், பைபிளை விசுவாசிக்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் அற்புத அடையாளங்களை அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். அவர் சொல்லுவாங்க அற்புத அடையாளங்கள் எல்லாம் அந்த காலத்தில் நடந்தது, இந்த காலத்தில் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வேதத்தில் பார்த்தோம்னா ஆண்டவர் சொல்றாரு அற்புத அடையாளங்கள் நடக்கணுமான்னு கேட்டால் ஆம் நடக்கணும் தான் அவர் சொல்லுவார். தேவன் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நம்ம போய் பார்ப்போம்னா அங்க சொல்லப்பட்டிருக்கும், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். ஸோ இயேசு கிறிஸ்து தன் வாழ்நாள் முழுவதும் அற்புதங்கள் செய்கிறவராக இருந்தார். மார்க்கு 16:17 நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் விசுவாசிகளாகவும் அடையாளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிகளுக்கு அடையாளம் இதுதான். ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசிகளால் நடக்க அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசிகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொன்னார்.